தூய நற்கருணையை நம்பிக்கையோடும் தூய்மையோடும் நாம் உட்கொள்வது நமக்கு எத்தனை பலன்களை தருகிறது என்று பார்ப்போம். அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஆண்டவரின் திருவுடல் திரு இரத்தமாக மாற்றுவது தூய ஆவியானவரே. தூய ஆவியானவரின் வல்லமை அப்பத்தின் மீதும் ரசத்தின் மீதும் இறங்கி வந்து இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது. ஆண்டவரின் உடலையும் இரத்தத்தையும் நீங்கள் நம்பிக்கையோடும் தூய்மையோடும் பெற்றுக்கொண்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதங்கள் உங்களுடையதாகும். இவற்றையெல்லாம் தூய ஆவியானவரே நம் வாழ்வில் கடந்து வர பண்ணுகிறார். நீங்கள் உண்பீர்கள், இறக்க மாட்டீர்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 6 இறைத்திருவசனம் 50. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைத்திருவசனம் 51. நிலை வாழ்வை கொண்டு இருப்பார். யோவான் எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 54வது வசனம். இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்யப்படுவார். யோவான் எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 54. உண்மையான உணவு, உண்மையான பானம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 55. நாம் இயேசுவோடு இணைந்திருப்போம், இயேசுவும் நம்மோடு இணைந்திருப்பார். இயேசுவால் வாழ்வார். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைத்திருவசனம் 57. தூய நற்கருணையின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் அடைவது எப்படி என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் குணமடைவதற்காக இயேசு காயப்பட்டார். தம் மரணத்தினாலே இருளின் எல்லா அதிகாரங்களையும் இயேசு தோற்கடித்தார். நம்முடைய எல்லா சாபங்களிலிருந்தும் மீட்டெடுப்பதற்காக இயேசு சாபமானார் போன்ற காரியங்களை நாம் நினைவு கூற வேண்டும். ஆண்டவரின் உடலும் இரத்தமும் அவரின் மரணத்தினாலே உயிர்ப்பினாலே நமக்கு இத்தகைய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. தூய நற்கருணையை நம்பிக்கையோடும் தூய்மையோடும் நாம் உட்கொள்வது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது. கடவுளின் வார்த்தையை நாம் கவனிக்கும் போது நாம் பல அனுபவங்களை பெறுகிறோம். நீங்கள் ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்கிறீர்கள். அவரின் அமைதி, தூய்மையாக்குகிற வார்த்தையின் வல்லமை, தூய ஆவியாரின் தொடுதல் போன்ற பல காரியங்கள் அனுபவிக்கிறீர்கள். அதே அனுபவங்களை தூய நற்கருணையை நாம் பெறும்போது அடைய வேண்டும். நாம் நற்கருணையை பெறும்போது அத்தகைய அனுபவங்களை பெற வேண்டும் என்று தூய ஆவியானவர் விரும்புகிறார். ஆண்டவரின் உடலையும் இரத்தத்தையும் ஆராதிக்கின்ற பழக்கத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தூய நற்கருணை நம் நாவில் வைக்கப்படும் போது நிலையான இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கைக்காக நாம் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும். தொடர்வோமா நண்பர்களே?